வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி பரணி, கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8குடையனுமான செவ்வாய் மாத ஆரம்பத்தில் 8ஆம் இடமான விருச்சிகத்திலும் 6ஆம் தேதி முதல் 9ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே 6ஆம் தேதிக்கு பிறகு மனநிலை திடமாகவும் தெளிவான சிந்தனையுடனும் இருப்பீர்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். 2-7 குடை சுக்கிரன் 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளும் ஒத்துழைப்பது கடினம். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற கடினமாக உழைக்க வேண்டி வரும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும். திருமண ஏற்பாடுகளை ஒத்தி போடலாம். 3-6 குடைய புதன் 7ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும். நல்ல மதிப்பெண்களும் வெற்றியும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. 4 குடைய சந்திரன் 12ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. பிரயாணங்களும் அலைச்சல்களும் இருக்கும். 5 குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 8ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 9ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி சாதகமாக அமையும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மாத பிற்பகுதியில் சிறந்து விளங்குவர். 9 குடைய குரு 4ஆம் இடமான கடகத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன யோகங்கள் உண்டாகும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். குரு பார்வை 8ஆம் இடமான விருச்சிகம், 10ஆம் இடமான மகரம், 12ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மை கிடைக்கும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் சுப விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். 10-11 குடை சனி 12ஆம் இடமான மீனத்தில் 7.5 சனியில் விரயச்சனியாக இருந்து பல வகையிலும் விரயங்களை கொடுக்கிறார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது தாமதங்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதிலும் தடைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. சனி பார்வை 2ஆம் இடமான ரிஷபம், 6ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான தனுசில் விழுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. 5இல் இருக்கும் சிம்மக்கேத்துவால் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கலாம். 11இல் இருக்கும் கும்பராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். பைரவர் வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 18-19. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.